வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். முதல்ல பழம் நழுவுச்சு, இப்ப பலாப்பழமே நழுவி இருக்கு. அந்த டம்ளர் என்ன ஆகுமோ? பலாப்பழம் முள்ளோட நழுவி இருக்கிறதுனால அண்டாவா வச்சிருந்துருப்பாங்க, அதுல விழுந்திருக்கும். இன்னைக்கு போய் அறிவாலயத்துல அந்த பலாப்பழம் வந்து ஆஜராயிருக்காங்க. ஓகே, ஓபிஎஸ் உடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2 வருஷம் அதிமுக நீக்கப்பட்டதுக்கு பிறகு பல போராட்டங்கள், சட்ட போராட்டம் ஒரு பக்கம், டெல்லியிலிருந்து சிபாரிசு ஒரு பக்கம், ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்களை வச்சே பல மேடைகளில் நாங்கள் காலில் கூட விழுகிறோம், எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, ஏற்றுக்குவோம்லாம் தூதெல்லாம் விட்டு பார்த்தா அப்புறம் எடப்பாடி கிட்ட எந்த விதமான ஒரு ரெக்வஸ்ட்டுமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஈடுபடவே இல்லை. அவர் ஆரம்பத்திலேருந்து சொன்ன அதே டெம்ப்ளேட்டு தான், யாரும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அது பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவு. இதை நான் நினைச்சா கூட மாற்ற முடியாதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் எல்லா கதவையும் தட்டி தட்டி பார்த்தாப்புல கடைசியில டீ ஆத்த போயிடலாமான்னு கூட நினைச்சிருக்காரு, பழைய தொழிலுக்கே போயிடலாமான்னு. அப்பதான் அந்த ஆஃபர் வந்திருக்கு. ஏன்னா தனி கட்சி ஆரம்பிக்கலாம்னு யோசனை இருந்திருக்கு ஓபிஎஸ்க்கு. ஆனா தனி கட்சி ஆரம்பிச்சா நமக்கு யாருக்கு டீ ஆத்துறோங்கிற சந்தேகம் வந்துடும். அதனால நமக்கு வயசாயிடுச்சு, நல்ல அதுக்கு பணம் வேற தேவை, அடுத்து நம்ம பசங்களோட அரசியல் எதிர்காலம் வர இருக்கு. இப்ப ஏடிஎம்கே நம்ம சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், எதுக்கு திருப்பி பர்னிச்சர் உடைச்சு அதுக்கு பேசாம டிஎம்கேவே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கேல முன்னாடி போய் ஜாயின் பண்ணுவாங்க வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அண்ணே நீங்க வந்துருங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஜாலியா இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போல போயிட்டாரு. இப்ப என்னன்னா அந்த கடைசி நேரத்துல கூட பல முயற்சி எல்லாம் எடுத்தாரு. அவர் டெல்லிக்கு போயினாரு, அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரு. என்னால ஒன்றும் பண்ண முடியாத கை விரிச்சிட்டாங்களாம் பாஜக. இன்னொரு பக்கம் வந்து தினகரன் மூலமாவும் தூதெல்லாம் விட்டுருக்காரு. தினகரன் வந்து என்ன சொன்னார்னா வருவாரு, இன்னைக்கு வருவாரு அப்படிலாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அவர் ஏடிஎம்கேல நிக்க வேணாம், அமமுக சின்னத்தில் குக்கர் சின்னத்தோட நிக்கட்டும் அப்படின்லாம் தினகரன் சொன்னதாகவும் தகவல். அப்போட எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கவே இல்லை. ஓகே, இந்த டோர் எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு, நமக்கு வந்து இப்படியே போட்டாங்கன்னா எண்டு கார்டை போட்டுருவாங்க, வேற ஒரு ரூட் எடுக்கலாங்கிற ஒரு நிர்பந்தத்துல தான் டிஎம்கே பக்கம் அடுத்துதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த பசும்பொன்னுல 3 பேர் ரீயூனியன்லாம் நடந்துச்சு. டிடிவி வந்தாரு, இவர் செங்கோட்டையன் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு. பார்த்தா செங்கோட்டையன் தாவேகா பக்கம் போயிட்டாரு, இவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாரு டிடிவி. நம்ம மட்டும் நட்டாத்துல நடுவில் தனியா நிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டிஎம்கே பக்கம் போயிருக்காரு. ஆமா, இன்னைக்கு காலையில வந்து தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள போய் சட்டமன்ற பேரவை செயலாளர் சீனிவாசன் கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, எம்எல்ஏ ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. திரும்ப நான் அமைச்சரா வரேன் அப்படின்னு சொல்லல, பட் அந்த மைண்ட்ல ஓடி இருக்கும். அவருடைய ஆதரவாளர் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனா ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு காரை விடுங்க அறிவாலயத்துக்குன்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அதுக்குள்ள என்னன்னா அங்க அறிவாலயத்துல அவரோட ஆதரவாளர்கள் நம்ம வந்து சொன்னோம் அவர் தனிமரமா நிக்கிறாருன்னு, இருந்தாலும் ஒரு 50-60 பேர் வந்திருந்தாங்க. வந்து எங்க தொண்டையெல்லாம் அடைக்குதுங்கன்னு அழுதுட்டாங்க. ஐயோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தோம், வேற வழி இல்ல, அப்பா அப்பான்னு சொல்லணுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி அவங்க எடப்பாடியை ஒருமையெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. படுவாவி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அழுதாலும் எங்களுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால ஐயா அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் வந்தோடனே வரவேற்கிறதுக்கு நிறைய அமைச்சர்களே வந்து ரெடியா இருந்தாங்க. ஏவா வேலு ஒரு பக்கம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு பக்கம். ஏன்னா அவரு ஜெயலலிதா படத்தோட தான் இன்னைக்கு அந்த காரு அறிவாலயத்துக்குள்ளே ஒரு கார்ல ஜெயலலிதா படத்தோட தான் உள்ள போனாரு. ஸோ அவரை கொஞ்சம் இலகுவாக்கணும், ஒரு மாதிரி அவருக்கும் சங்கடமா தான் இருக்கும், வாழ்நாள் முழுக்க திட்டிக்கிட்டு இருந்தோமேன்ட்டு. சரி எல்லா அமைச்சர்களும் போயிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் போய், அதுலயும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏவாவேலும் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை, குழந்தை மாதிரி கூட்டிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாங்க. வாங்கினேன்ட்டு ஒரே அவருக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு முகத்துல. குறிப்பா சொல்லணும்னா ஓபிஎஸ்க்கும் சேகர்பாபுக்கும், சேகர்பாபு ஏடிஎம்கேல இருந்தப்பவே ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அவர் டிஎம்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நட்பு தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சான். இன்னைக்கு வந்து அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணி பிரஸ் மீட் கொடுத்து வழி அனுப்புற வரைக்கும் சேகர்பாபு தான் கூட இருந்தாப்புல ஓபிஎஸ் கூட. இததான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எடப்பாடி குரூப். பாத்தீங்களா வச்சிருக்காரு. எடப்பாடி கிடைச்ச ஒரே வெற்றி என்னன்னா அவர் வந்து திமுக பி டீம் சொன்னேன், அது சரியாயிடுச்சு. இனிமே கேஸ் எல்லாமும் இருக்காது. அது ஒண்ணுதானே தவிர சவுத்துல ஓட் பேங்க் கொஞ்சம் ஒரு மாதிரி தேனி பக்கம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி போகதான் போகுது. அப்புறம் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாங்க. பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், இவருமே வந்து அவருடைய மகன் ரவீந்திரநாத்தை தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நேற்று சொன்ன காட்சியெல்லாம் தான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சில தினங்கள்ல போவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில வந்து போயிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, எப்பயுமே புதுசாக இப்போ கட்சியில் ஜாயின் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க, கை கொடுப்பாங்க, பொக்கே கொடுப்பாங்க, இன்னும் போட்டோ எடுத்துப்பாங்க. ஆனா ஓபிஎஸ் பண்ணது அங்க ஸ்டாலின் அந்த போட்டோவை பார்க்குறோம் நமக்கு வித்தியாசமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா இப்படி வயித்தோட பிடிச்சிட்டாப்புல தளபதி தளபதி அப்படி. ஏன்னா
லாக் பண்ணிட்டாரு, என்னை கைவிட்டுறாதீங்க, கடைசியா வந்துருக்காங்க அப்படின்னு. கைவிட மாட்டாரு. ஏன்னா வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குணம் என்னங்கிறத ட்வீட்ல இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் அன்பானவர், அடக்கமானவர், எந்த பிரச்சனையும் பண்ணிட மாட்டாரு, பண்பானவர். அதனால அவர் வந்தது ஒரு நம்ம வெல்லுவோம், சேர்ந்து ஒன்றாக வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குற ஓபிஎஸ் வந்து சொன்னாரு, எல்லாத்தையும் அரவணைச்சு போற குணம் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைவர் தளபதிக்கு வந்து இருக்கு. தலைவர் தளபதி வாங்க, தலைவர் தளபதி தலைமையிலா அண்ணா கலைஞர் எல்லாரும் எப்படி சொன்னாங்களோ அதே வழியில இருந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காரு தளபதி. அவர் என்ன சொன்னா நான் வந்து ஏத்துப்பேன். அம்மா வழியை பின்பற்றுறாரு, அதை சொல்லல. அது இனிமேட்டு அப்பா வழின்னு வந்து ரூட்டை மாத்தியாச்சு, ராயப்பேட்டையில இருந்து இங்க மவுண்ட் ரோடுக்கு தேனாம்பேட்டைக்கு. வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் நான் வந்து போட்டிடுவேன், தலைமை கட்டுப்பட்டு நான் நடப்பேங்கிறத ஃபுல்லா சரண்டர் ஆனதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி எப்பயுமே யார்ட்டையும் சரண்டர் ஆகிட்டு தான் இருப்பாரு. அவர் இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சது இல்லை இது வரைக்கும். ஆமா, அதனால முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே எங்க போனாலும் இந்த பதவியை கொஞ்ச நாள் வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுக காரங்களே. பட் இது ஆனா என்ன தெரியுங்கள, ஸ்டாலினோட ஒரு சீனியர், ஸ்டாலின் ஒரு முறை தான் சிஎம் வந்திருக்காரு, இவர் 3 முறை சிஎம் வந்திருக்காரு. ஆனா 3 முறை சேர்த்தா கூட 5 வருஷம் வராது, அது வேற கதை. ஆனா இவர் என்னன்னா, இப்ப ஸ்டாலினும் இவரும் மாத்தி மாத்தி எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம பாத்திருக்கோம். இப்ப கூட இனிமே என்ன பேசிக்குவாங்கன்னா, அவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் என்னை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு, நான் அதை விட கேவலமா பேசுவேங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. இது எங்களுக்குள்ள ஒரு சகஜமாப்பா பார்க்கலாம். ஏன்னா வந்து என்ன சொல்றாங்க, இப்ப வாஷிங் மிஷின் பிஜேபியை ஓட்டிட்டு இருந்தாங்க திமுக. இப்ப வைத்தியலிங்கம் மேல கேஸ் இருக்கு, இது வாஷிங் மிஷின் அப்பவே கேட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஐயும் மேலேயும் கேஸ் இருக்கு, அவரை தூக்கி இப்போ பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுவும் டிஎம்கே வாஷிங் மிஷினாங்கிற கேள்வி வருது இல்ல. ஓகே, இப்பதான்ப்பா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த டிஎம்கே 2021 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, ஏடிஎம்கே அமைச்சர் ஊழல் பண்ணிருக்காங்க, ஆட்சி வந்து நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இதுதான் அந்த நடவடிக்கை, கட்சியில சேர்த்துக்கிறதா நடவடிக்கை, இந்த பக்கம் வந்துருங்க, அதுதான் நடவடிக்கைங்கிற மாதிரி வாஷிங் மிஷின். பட் ஆனா திமுக அது புதுசு கிடையாதுல்ல. ஏற்கனவே செந்தில் பாலாஜியே கரூருக்கு போனப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சிக்காத விமர்சனமே கிடையாது. செந்தில் பாலாஜி திமுக மிக முக்கிய புள்ளியா இருக்காரு, அதனால எங்களுக்குள்ள சகஜங்கிற மாதிரி திமுக எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமா, இதுல அவரு இப்ப ஸ்டாலின் ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு, துணை முதல்வரா இருக்கிற ஓபிஎஸ் வந்து சொத்து குவிப்பு வழக்குல அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், பதவி விலகணும், இல்லைன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட பரிந்துரை பண்ணி அவரை வந்து நீக்கணும் அப்படின்லாம் போட்டிருக்காரு. பட் அதெல்லாம் ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி டெலிட் பண்ணாம சேர்த்துட்டோம், அதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்களா? எந்த காலத்திலையும் பொருந்த ஒரு வாக்கியம் தெரியுமா அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாதுங்கிறது தான். அடுத்து அமித்ஷா சேர்ந்துருவாரோ திமுக, அதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதான் போகுது. இப்போ ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத், அவர் தான் ரொம்ப அப்பா நம்ம போய் சேர்ந்துடலாம்ப்பா அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாராம். ஏன்னா ஒரு சிக்கல் வந்து சென்னை ஒட்டின ஒரு நிறுவனத்தோட ஒரு சிக்கல் இருக்கான், அதெல்லாம் வச்சுதான் போய் சேர்ந்துருக்கதா சொல்றாங்க. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தேனி வந்து அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நாங்க இருந்த வரையும் தான், இனிமே அது ஓட்டை தான், கோட்டை கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல இருந்து விமர்சனம் வந்திருக்கு, வந்து துரோகி ஓபிஎஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா வந்து 3 முறை சிஎம் ஆக்குனார், அதெல்லாம் மறந்துட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாரு திமுக கூடன்னு சொல்றாங்க. பட் அவர் தான் கேட்டுட்டு தான் இருந்தாப்ல, சேர்த்துக்கோங்கன்ட்டு. இப்ப வந்து துரோகி அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, அம்மாவை சிறைக்கு அனுப்புனது யாரு, திமுக தானே, அவங்க கூட போய் சேரலாமா அப்படின்னு கேக்குறாரு. பட் அந்த கேஸ் வந்து சுப்பிரமணியன் சுவாமி போட்டது, அவர் பிஜேபியில இருக்காரு, பிஜேபி எடப்பாடி கூட இருக்காங்க, அவர் ஏதோ ராங் கால்குலேஷன்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. செய்தி தெரியாத போல யாரு கேஸ் போட்டாங்க, புதுச்சேரியில இருக்கனால தெரியல அவருக்கு. கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலையும் பாருங்க, வரலாறையும் படிங்க. ஆனா சிவி சண்முகம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஹாப்பி தாங்கன்ட்டு. எங்களுக்கு ஹாப்பி, இன்னைக்கு தான் தீபாவளி, இன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பல முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்களாம், நாளைக்கும் கூட நமக்கு சுச்சுவேஷன் வரலாம். ஆமா, அதனால இப்ப அமைதியா இருந்துக்கோன்னு சசிகலா ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துடக்கூடாது, எடுத்தது காரணம் ஒரே ஒரு நபர் தான், அது யாருங்கிறத பேர் சொல்லலாம், உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்றது வந்து பிடிக்காது, பட் தீய சக்தி திமுக போய் இணைஞ்சிருக்க கூடாது ஓபிஎஸ், ஆனா முழுக்க சர்வாதிகாரியா செயல்பட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நிச்சயம் இனிமேட்டு எல்லாருமே தோல்விதான் அப்படிங்கிற சாபம் கொடுத்துருவாங்க சசிகலா. பிரஸ் மீட் கொடுக்குறப்ப ஓபிஎஸ் தான் சொல்றாரு, ஒரு சர்வாதிகாரியா செயல்படுறாரு, இனிமேட்டு ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, அவ்வளவுதான், ஏடிஎம்கே முடிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி அவரும் சொன்னாரு. ஆனா என்னன்னா, நம்ம 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனை பாக்குறப்ப இப்ப தேனி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லாமே ஏடிஎம்கே டெபாசிட் வந்து போச்சு. அது காரணம் ஓபிஎஸோட சமுதாய வாக்குகள் அப்படியே அறுவடை பண்ணாரு ஓபிஎஸ், எங்கேயும் சிந்தாம சதராம, அதனால ஏடிஎம்கேயோட வாக்குகளே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மேபி இப்ப டிஎம்கே வந்ததுனால
ஏற்கனவே தங்கத்தமிழ் செல்வன் ஏடிஎம்கேல தான் இங்க வந்தாரு அவரு. ஏற்கனவே ஏடிஎம்கே கோஷ்டி நிறைய பேர் வேற நிறைய பேர் இருக்குன்னு எல்லாரும் இப்ப டிஎம்கே வந்திருக்காங்க. இதுல சசிகலா வேற தனியா கேண்டிடேட்ஸ் போட்டா அமமுக வாக்குகளும் சிதறும். ஸோ வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு செட்பேக் தான் அது. பட் நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் நல்லகண்ண ஐயா வந்து கொள்கை வந்து மாத்திக்கிட்டு நான் வந்து ஜெயிக்கணுங்கிறது இல்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு தலைவரான்னு நம்ம பேசியிருந்தோம். பட் அடுத்த நாளே நாங்கள் அப்படிதாங்கிற மாதிரி இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. கொள்கையெல்லாம் இல்லை, தேர்தல் வெற்றி தான் முக்கியம். அந்த மாதிரி தலைவராக நம்ம வந்து 100 ஆண்டு ஒரு முறை தான் பார்க்க முடியும் போல தெரியுது. அடுத்த 100 ஆண்டுல அதெல்லாம் கஷ்டம். இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வந்து மீட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நேற்று மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு நடுநிலையான நேர்மையான ஒரு தேர்தல் வந்து நாங்கள் நடத்த போகிறோம். தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம், இங்கே ஜனநாயகம் வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து பெருமையா பேசியிருந்தாரு. ஆமா, தமிழ்நாட்டுக்கு வந்தா பெருமையா யார் பேசுவா? டெல்லியில இருந்து வந்தா சரி. ஞானேஷ்குமாரும் பேசியிருக்காரு. ஏன்னா உண்மையிலே தமிழ்நாடு ஒரு பெருமைக்குரிய மாநிலம் தான். அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த குடவோலை முறையெல்லாம் இருந்திருக்கு அப்பயே, மன்னர் காலத்திலே அப்பயே ஜனநாயகம் இருந்திருக்கு, தேர்தல்லாம் நடத்திருக்காங்க. இது எல்லாமே 72 நாடுகள் நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்லயே தமிழ்நாட்டை பத்தி நாங்க பேசியிருக்கோம். தேர்தல் நடைமுறையை பத்தி உங்களதான் பெருமையா பேசியிருக்கோம் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான தேர்தலை, ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு தேர்தலை, நேர்மையான தேர்தலை நாங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்துவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் நம்ம. ஆமா, அதே மாதிரி வந்து அந்த இவிஎம் மிஷின், அந்த மிஷின்ல வந்து போட்டோவும் போடுவோம் பக்கத்துல. வேட்பாளர் யாரோட போட்டோ? நம்ம போட்டோவா? வேட்பாளரோட போட்டோ வந்து அந்த சிம்பலுக்கு நேரா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, ஏற்கனவே இந்த ஓட்டர் ஐடியில குளறுபடின்றாங்க. போட்டோ மாத்தி போட்டுறாதீங்க, சின்னத்தையும் அதையும். பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் டெல்லியில ஆட்சி பறி போனதுக்கு காரணமே அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிஜேபி எங்கே போனாலும் டெல்லியில் நடந்திருக்கு பாருங்க, டெல்லியில் நடந்திருக்கு பாருங்கன்னு. ஆம் ஆத்மியை மட்டும் இல்லாமல் இங்கே பாரத் ராஷ்டிர சமிதின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாரு தெலுங்கானாவில், சந்திரசேகர் ராவ். அவரோட மகள் கவிதாவெல்லாம் கூப்பிட்டு அந்த இதில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டெல்லி மதுபான கொள்கையில், புதிய கொள்கையில் ஊழல் நடந்திருக்கு. இதில் வந்து துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா வந்து துணை போயிருக்காருன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு கைது பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் சிறைக்குள்ளேயே. அப்புறம் 150 நாட்கள் கிட்ட கெஜ்ரிவாலையுமே அரெஸ்ட் பண்ணி, முதல்வராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. சிபிஐ வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷனுக்கே அவர் பரோல்ல வந்துலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போற நிலைமை தான் இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. இந்த வழக்கு இன்னைக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வந்தது. அங்கே என்ன சொல்லியிருக்காரு அந்த நீதிபதி ஜிதேந்திர சிங் அப்படின்னா, இதில் அடிப்படை ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு முதல்வரையும் துணை முதல்வரையும் இவ்வளோ நாள் சிறையில் வச்சுருந்துருக்கீங்க. இது எந்த முகாந்திரத்தில் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னே தெரில, இது கண்டனத்துக்குரியதுன்னு கண்டனம் பண்ணி அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த கேஸை. அதே மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு அதிகாரி மேலே தான் கேஸ் போட்டாங்க. இவர் வந்து இதில் ஊழல் நடந்திருக்குன்னு ஏ1 சேர்த்தாங்க. அந்த அதிகாரி மேலே யார் கேஸ் போட்டதோ அவங்க மேலே சிபிஐ துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திருப்பி சிபிஐயா? இல்லை, சிபிஐயே அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க. எப்படி எடுப்பாங்கங்கிறது தெரியும். ஆமா, இந்த தீர்ப்பு வந்தோடனே அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா எல்லாரும் கட்டி பிடிச்சி கதறி வந்து அழுதாங்க. பத்திரிகையாளர்கிட்ட பேசுறப்ப, பாருங்க நான் வந்து குற்றமற்றவன், என் மேல தேவையில்லாம பழி வந்து போட்டுட்டாங்க, பிரதமர் மோடிக்கிட்டே அமித்ஷாட்டி சொல்றது நான் ஒன்னே தான், எங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்களுக்கு முன்னாடி நீங்க சேவை செஞ்சு எங்களை நீங்க வந்து வீழ்த்துங்க, முடியலன்னாங்க சிபிஐ அனுப்பணும், இப்படிலாம் நீங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அந்த காட்சியில பாக்குறவே ரொம்ப உருக்கமா வந்து இருந்துச்சு. ஒரு முதலமைச்சரா இருந்தவர் வந்து ஒரு தீர்ப்பு வந்த உடனே இந்த நிரபராதி, நான் உண்மையாலே குற்றம் செய்யவே இல்லை, ஆனா ஜெயிலோட நாள் இருந்திருக்கும், ஆட்சியும் பறி போயிடுச்சுங்கிறப்ப எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் சிறையில வேற வந்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, போற பக்கம்லாம் அமித்ஷாவும் மோடி இதை சொல்லியே ஓட்டு கேட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் வெற்றி எப்படி, இதெல்லாம் நேர்மையான தேர்தல் அதில் வருமா எப்படின்னு தெரியல நமக்கு. பட் சிபிஐ எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் லாபத்துக்காக, குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக சிபிஐயோட நேர்மையை அடகு வைக்குது இந்த பாஜக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர். இக்கட்டான காலகட்டத்தில் எல்லாமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு, அவருக்கு நன்றிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நடிகர் தாவேகா தலைவர் விஜய், அவரோட மனைவி சங்கீதா, அவங்க வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இப்போ குடும்ப நல நீதிமன்றம் அதை விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷமாக நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் வந்து விஜய் இருந்ததாகவும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எனக்கு இது வந்து 2021 ஏப்ரலில் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த உறவு தொடர்ந்ததுனால இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கதாகவும் அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் ஆஜராக சொல்லியும் அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது.
ஓகே, பார்க்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நியூ ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. 2025-26 7.6 அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஐபிஎஸ் ஃபினான்ஸ்லாம் நாகப்பன் சார் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காரு. விருப்பமானவங்க அதிலேயே வந்து கேளுங்க. நீதித்துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றத்துக்கிட்ட ஆட்சியின் சார்பாகவும் சரி, மக்களின் சார்பாகவும் சரி, என்னோட சார்பாகவும் சரி, நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இனிமேல் இந்த தவறு நடக்காதீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட. இப்ப சிபிஐ இனிமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது அந்த வழக்குகளை கிடையாது. அந்த 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல அந்த நீதித்துறை ஊழல் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்து விட்டுருக்காங்கல்ல, அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாப்புல அவரு, ஐயோ இல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் சார் மன்னிப்பு கேட்டாங்க. பல வழக்கு இருக்குல்ல. அதனால வந்து இப்ப சிபிஐ ஒரு பக்கம் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல வந்து நீதித்துறையில் ஊழல்னு வேற ஒரு பாடத்திட்டம் வச்சதுனால NCERTயும் வந்து நாங்கள் வந்து இப்போ மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, அப்போ தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு போல, யாருக்கு கண்காணிப்பில் நடக்குதுன்னே தெரில. அப்போ மத்திய அரசு பிரிண்ட் பண்ணுறது இல்லையா புக்கு, இஸ்ரேல் வருதா? இஸ்ரேல் இருந்து அதுவும் வருது. சரி, ஓகே. என்னன்னா அவர் வந்து இல்லை நாங்கள் வந்து NCERT அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரிஞ்சோடனே நாங்கள் புக்கு விநியோகிக்கிறத நிறுத்திட்டோம், இதை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம், நாங்கள் எப்போயுமே நீதித்துறை மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யான்னு சொன்னாலும் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து அதை எப்படி நீங்கள் பண்ணலாங்கிற மாதிரி தான் அந்த டோனில் தான் இருக்காரு. பார்ப்போம். சூமோட்டோவாக அந்த கேஸும் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன தீர்ப்பு வருதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் என்ன, பிரதமர் மோடி இந்தியா வந்துட்டாரு. கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்திச்சிட்டாரா? அவரும் இன்னைக்கு சந்திக்கலாம் போறாங்க. பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுன்னா வந்து சொல்றாங்க. ஓகே, சுமூகமா 2 நாட்டு உறவும் இருந்தா நல்லதுதான். இதுல வந்து இன்னொரு 2 நாடுகள் மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு 4 வருஷம் தாண்டி. இப்போ என்னன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஏற்கனவே அந்த எல்லையில் பிரச்சனை நடந்தது. இப்போ போரே ஓப்பன் வார்னு அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான். காபூலில், அதாவது ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் பகுதியில் சில இடத்துல ஏர் ஸ்ட்ரைக்கும் வான்வெளி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பெரிய போராக மாறுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. நம்ம பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகள் 2 பேர் அடிச்சுக்கிறது இந்தியாவுக்குமே ஒரு இதுதான். வெளியுறவுத்துறை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த போர் வந்து சீக்கிரம் முடியணும். இன்னொரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, அதில் வந்து நிறைய பேர் இருந்தது. பில்கேட்ஸ் பேர் கூட இருந்தது. அவர் அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இதில் பேசும்போது கூட நான் அவரோட சேர்ந்து இருந்தது வந்து மிகப்பெரிய தப்பு. அதாவது சேர்ந்து இருந்ததுன்னா மீட்டிங்லாம் போயிருக்கேன், அது வந்து மிகப்பெரிய தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. 2 ரஷ்ய பெண்களோட எனக்கு அஃபையர் இருந்தது, ஆனால் அதுக்கும் எப்ஸ்டீனுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு வகையில் வந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட CEO பார்ஜ் பிராண்ட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எதுவுமே சொல்லலை, எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸை பற்றியே சொல்லலை, பட் அவரோட பேரும் இருக்குது. அவருக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த சமயத்தில் அவர் வந்து நான் வந்து பதவி விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பக்கம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், அவர் கூட 2 பெண்கள் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. வாழ்க்கையில் எடுக்கிறது பூராவும் தப்பான டெசிஷன். இதில் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப மட்டும் தெளிவாக இருக்கிறதுன்னு மூளையை பார்த்து நம்மளை நாமே சொல்லிக்க வேண்டியதான். பூமராக மாறிட்டோம் போல. இப்போலாம் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராசி பலன்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் யார் திமுகவில் சேரலை? நம்ம ஜியும் அமித்ஷாவும். EPS இனி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதால் திமுகவில் இணைந்தேன் OPS. அப்போ மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, திருந்துற மாதிரி ஐடியாவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். திமுகவில் OPS இணைஞ்சதை பற்றியும் கருத்து என்ன அப்படின்னு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு 50க்கும் மேற்பட்ட நேயர்கள், பாலிடிக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் எல்லாம் கிடையாது பாஸ் அப்படிங்கிறது ஒரு 9 பேர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் உருவாக்கிய டிஎம்கே துரோகம் பண்ணார் 32 பேரு. ஆனா என்னன்னா, அவருக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 300 பேருக்கு மேல வந்து ஓட் போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போயிருக்காரு. மக்கள் கருத்தோட ஒட்டி போறதா நல்லது. அதனால வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்காருல்ல, அதனால OPSக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து இன்னைக்கு விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு AC ஆஃபர்.